இந்த பெண்கள் செபத்தை முற்றிலுமாக உம்முடைய கரத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் வர வேண்டியவர்களை நீர் அழைத்து கொண்டு வருவீராக ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பெண்களுக்குள்ளும் ஆண்டவரே இந்த செப வேலையை குறித்த ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களால் உண்டானதில்லை ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தி கொடுத்த ஜெப நேரம் ஆண்டவரே. அந்த உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்க ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக, ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக ஆண்டவரே. யாரும் அந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு எல்லாருடைய பாத்திரத்தை நிரப்பி அனுப்புவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் எங்களுக்கு மத்தியில உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்ப நேரத்திலிருந்து ஆண்டவரே முடிவு வேளை வரையிலும் உங்க பிரசன்னம் அளவில்லாது ஊற்றப்படுவதாக. எல்லாருடைய சிந்தை ஆட்கொள்ளுவீராக, எல்லாருடைய இருதயத்தை நிரப்புவீராக ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது பாடலாக யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்காதே என்ற பாடலை பாடும். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே
இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அல்லேலூயா. அடுத்த பாடல் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீர் என்ற பாடலை பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே.
ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம் என்ற பாடலை பாடுவோம். தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், அதிகாலையில் ஆராதிக்கின்றோம், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றோம், அதிகாலையில் ஆராதிக்கின்றோம், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், கண்மலையே ஆராதிக்கின்றோம், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம், கண்மலையே ஆராதிக்கின்றோம், காண்பவரே
லார்ட். இந்த பெண்கள் ஆதரவுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நல்ல பாடல்களை நாம் கேட்டோம், தேவனை மகிமைப்படுத்தினோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு எப்போதும் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. வாக்கு கொடுத்திருக்கிறவர், என்றும் மாறாதவர். நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நம்மோடு கூட இருக்கிறது. நம்முடைய நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தொடர்ச்சியாக நாம் வேதத்திலிருந்து உன்னத பாட்டிலும் சில வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்ம அதுக்கு முன்பதாக ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். சீக்கிரமாய் மணவாளுடைய வருகை இருக்கிறது. அதற்கு எப்படியெல்லாம் ஒரு மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவள் தன்னை அலங்கரித்து கொண்டு ஆயத்தமாக வேண்டும். அவள் பொன்னினால் தன்னை அலங்கரிக்கிறதுக்கு ஒப்பனையாக தன்னை குணநலத்தினால் தன்னை அலங்கரிக்க வேண்டும். மணவாளனை சந்திக்க தன்னை எப்படியெல்லாம் எதிர்கொண்டு போக புறப்பட்ட மணவாட்டியைப் போல அவள் எப்படியெல்லாம் தன்னை அவள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் நிறைய வசனங்களை தியானிக்க கதை உதவி செய்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. இதை நான் பேசும்போது எனக்குள்ளேயே நிறைய மாற்றங்களை கர்த்தர் கொடுத்தார். இந்த வார்த்தையை நீங்களும் தொடர்ந்து தியானியுங்கள். உங்களுக்குள்ளேயும் அநேக மாற்றங்களை இயேசு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரை சந்திக்கிற மணவாட்டி எப்படிப்பட்ட குணநலத்தோடு இருக்க வேண்டும், அவர் தன்னை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், கர்த்தர் எப்படியெல்லாம் மணவாட்டி அவர் எதிர்பார்க்கிறார் என்பதுதான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதை பார்த்தும் பிரமிக்கத்தக்க மணவாட்டியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அவரை பிரமிக்க வைக்கிற மணவாட்டியாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பழுதில்லாத மணவாட்டியாக, அல்லேலூயா, அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்ட மணவாட்டியாக, அவருடைய நம்முடைய நேசத்தினாலே அவரை இருக்கிற மணவாட்டியாக, உதடுகளிலிருந்து அவரை போற்றுகிற மணவாட்டியாக இன்றைக்கு மணவாட்டியை கர்த்தர் விரும்புகிறார். தோட்டத்தை போல மணவாட்டி இருக்கிறார். ஒரு தோட்டம் எப்படி பூத்து காய்த்து குலுங்குகிறதோ, ஒரு தோட்டம் எப்படி அது மலர்களை அது விரித்து எப்படி வாசனை வீசுகிறதோ, கனி தரும் மரங்கள் எப்படி இருக்கிறதோ, அப்படி ஒரு மணவாட்டியை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தோட்டமாகிய மணவாட்டி என்று சொல்லி நாம் கடைசியாக நாம் தியானித்தோம். இன்றைக்கு நேசரின் தோட்டம்னா யாரு? நாம் தான் தோட்டம். அது நேசரின் தோட்டமாய் காணப்பட வேண்டும். வாசிப்போம். உன்னத பாட்டு 5:1 வாசிக்கும் போது, என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கத்தையும் நான் சேர்ந்தேன். நான் என் தோட்டத்தில் வந்தேன். நேசருடைய தோட்டம் யாரது? நாம் தான் நேசருடைய தோட்டம். அவருடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ, பரிசுத்தமாய் மாறினார்களோ, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்களோ, அவருடைய பிள்ளை என்கிற அந்த உறவிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் நேசருடைய தோட்டமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியாகமம் 26:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இந்த நேசருடைய தோட்டம் யார்? அவருடைய ஜனங்கள். வேற மற்றவைகளை குறித்து, உலக நபர்களை குறித்து ஆண்டவர் என்னுடைய தோட்டம் என்று அவர் சொல்ல முடியாது. யார் அவருடைய தோட்டம்? யார் நேசர் தனக்குள் வந்து உலாவ இடம் கொடுத்திருக்கிறாங்களோ அவங்க தான் யாரு? நேசருடைய தோட்டம். அல்லேலூயா. அவர் அங்கே உலாவுகிறவராய் இருக்கிறார். நேசர் அவருடைய தோட்டத்தில் உலாவுகிறார். நான் அவருடையவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவருடையவளாய் இருக்கிறபடியினால் எனக்குள் வந்து அவர் உலாவுகிறார். என்னுடைய வீடு, என் குடும்பம் அவருடையதாய் இருக்கிறபடியினால் என் குடும்பத்தில் வந்து தேவன் உலாவுகிறார். இந்த சபை அவருடைய சரீரமாய் இருக்கிறபடியினால், அவர் தலையாய் இருக்கிறபடியினால், அந்த ஆவியானுடைய நிறைவு சபைக்குள் இருக்கிறபடியினால் அவர் இந்த சபையிலே வந்து அவர் உலாவுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் கூடுகிறார்களோ, அங்கே தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை கொண்டு வந்து அவர் உலாவுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் அப்படித்தான் நம்மிடத்தில் உலாவுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய தோட்டத்தில் வந்து அவர் என்னெல்லாம் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய தோட்டம். எனக்குள் அவர் வந்து, என் குடும்பத்துக்குள் அவர் வந்து, என் சபைக்குள் அவர் வந்து என்னெல்லாம் செய்ய விரும்புகிறார் என்பதான் நம்ம இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். முதலாவது வாசிப்போம். ஆதியாகமம் 3:8. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற
தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தோட்டத்திலே உலாவுகிற கர்த்தருடைய சத்தம். இந்த ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கி என்ன செய்தார்? தன்னுடைய தோட்டத்திலே கொண்டு வந்து அவர்களை வைத்தார். அவர்களை காக்கவும் பண்படுத்தவும் அவர்களை கொண்டு வந்து 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. தேவனாகி கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அவனை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. தேவன் தன் ஜனங்களை கொண்டு வந்து தன்னுடைய தோட்டத்துக்குள் வைக்கிறார். அவருடைய தோட்டம் நாம் தான். நாம் தோட்டமாய் அங்கே இருப்பதுதான் அவருக்கு பிரியம். அந்த தோட்டத்திலே வந்து தேவன் உலாவி தன் ஜனங்களோடு அவர் பேச விரும்புகிறார். முதலாவது தோட்டத்திலே வந்து தேவன் எதை விரும்புகிறார்? அவர் பேச விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஆதியாகமத்தில் முதலாவது பார்க்கிறோம், சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அதே போல கடைசி வெளிப்படுத்துற விசேஷத்தில் பாருங்க, சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப அவருடைய சத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். அவர் ஏன் தோட்டத்தில் உலாவுகிறார்? ஏன் உனக்குள் அவர் உலாவ வேண்டும்? உன் குடும்பத்தில் ஏன் உலாவ வேண்டும் என்றால், அவர் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சத்தத்தை கேட்கிற காதுகள் வேண்டும். காதுகள் இருக்கிறது, ஆனால் சத்தத்தை கேட்கிறதா? நீ அவருடைய சத்தத்தை உண்மையாய் கேட்டு செவி கொடுப்பாயாகில், நம்ம உபாகமம் 28 நம்ம வாசிக்கிறோம், உண்மையாய் செவி கொடுப்பாயாகில் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு தோட்டத்தில் ஏன் தேவன் உலாவுகிறார் தெரியுமா? உன்னோடே பேச உலாவுகிறார். அவருடைய சத்தத்தை உனக்கு தொனிக்கும்படி அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் வாசித்திருக்கிறோம். அவருடைய சத்தம் கேதுகளை பிளந்து போடுகிறது, பெண்மானங்களை ஈனுபடி சொல்கிறது, காட்டை எல்லாம் வெளியாக்குகிறது. கர்த்தருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ளது. தேசத்தை மதுரமப்படுத்தும் சத்தம், தேவ பிள்ளைகளை ரட்சிப்படைகிற சத்தம், சத்துருக்களை அழிக்கிற சத்தம். அந்த தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஏன் ஆண்டவர் தோட்டத்தில் உலாவுகிறார்? உன்னோடு பேச, அவருடைய வார்த்தைகளை உனக்கு அறிவிக்க, அவர் தன்னுடைய கணக்குள் இருக்கிற அந்த எந்த காரியமெல்லாம் தேசத்தில் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்க, உன்னை எப்படியெல்லாம் உயர்த்த வேண்டுமோ அதை உன்னோடு கூட பேச. அல்லேலூயா. தன் இருதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படிக்கு அவர் நம்மோடு கூட பேச நமக்குள் வந்து உலாவுகிறார். அப்படித்தான் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட என்ன செய்தாராம்? பேசிக்கொண்டே இருந்தார். அதனால்தான் ஆபிரகாமை அவருடைய சிநேகிதன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போலதான் மோசையோடு ஒரு சிநேகிதனோடு நான் பேசுவது போல நான் மோசையோடு முகமுகமாய் பேசுகிறேன் என்று சொல்லி மோசையோடு மணிக்கணக்காய் நாளாய் பேசுகிறார். 40 நாள் என்று சொல்லி அவன் உபவாசம் இருக்கிறான். முழுவதும் தேவன் அவனோடு கூட பேசுகிறார், கட்டளைகளை கொடுக்கிறார், நியாயங்களையும் நியாய பிரமாணங்களையும் அவர் எழுதி கொடுக்கிறார். அங்கே அந்த வார்த்தைகளை அவன் எழுதுகிறான், அதை ஜனங்களுக்கு வந்து அறிவிக்கிறான். ஜனங்கள் அதை பின்பற்றுகிறார்கள். இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் கை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அவர் நமக்குள் உலாவி அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படித்தான் பாருங்க, தாவீது தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். அவன் யுத்தத்துக்கு போனா எங்க போனாலும் தேவன்கிட்ட கேட்கிறான், நான் போகட்டுமா ஆண்டவரே? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கேட்க கர்த்தருடைய இருதயத்தில் உள்ளதை அவன் அறிந்து செயல்பட சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன். எப்படிப்பட்ட மனவாட்டிகளாய் தேவன் இவர்களை எடுத்திருக்கிறார் பாருங்க, இருதயத்துக்கு ஏற்றவர்களாய். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா ஒரு இருதயத்துக்கு ஏற்றவங்களா நீங்க மாறிடுவீங்க. ஏன் தேவன் வந்து எனக்குள் உலாவ வேண்டும்? அவருடைய அபிஷேகம் வல்லமையோட பிரசனம் ஏன் எனக்குள் காணப்பட வேண்டும் என்றால் அவருடைய சத்தம் எனக்குள் தொனிக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதன்படி செய்கிற நபராக
இந்த சத்தத்தை நான் பிறருக்கு நான் சொல்லும் நபராக தேவன் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக வாசிப்போம். ஏசாயா 35:4 வாசிக்கும் போது, மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஆண்டவர் வந்து நமக்குள் வந்து அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்முடைய தோட்டத்துக்குள் வந்து அவருடைய தோட்டமாகிய நமக்குள் அவர் வந்து என்ன செய்கிறார்? நம்மை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ரட்சிக்கிறார் பாருங்க. நீ திடன் கொள், இதோ உன் தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள் வந்தது. உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். நீங்க ஒருவேளை நீதி கேடு உங்க வாழ்க்கையில் நடந்துச்சா, தேவன் உன்னிடத்தில் வந்து அந்த நீதி கேடை சரிப்படுத்துவார். உன்னை அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. உன்னை தூக்கி எடுப்பார். நீ எங்கேயோ உன்னை நீதிக்கேடு செய்து உன்னை விழத்தள்ளி விட்டார்களா, இன்றைக்கு தேவன் இந்த தோட்டமாகி எனக்குள் வந்து அந்த நீதிக்கேடெல்லாம் அவர் அழித்து என்னை என்ன செய்வார்? அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். எவ்வளவோ ஜெபிக்கிறோம்ல, தோட்டத்தில் உட்காந்து, சபை என்கிற தோட்டத்தில் உட்காந்து அங்கே உலாவுகிற நேசரண்டை நிறைய விண்ணப்பங்களை வைக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா, எனக்கு இதில் ஒரு மாற்றத்தை கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, அப்படி சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் பதிலளிக்க வருவேன். இன்னைக்கு உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலை கொடுக்க வருகிறார். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் விண்ணப்பத்தை அவர் கேட்பார். ஹல்லேலூயா. என் கண்ணீரை கண்டார். ஆக சொன்னார், என்னை காண்கிறவர் என் கண்ணீரை கண்டார். அவர் இன்னைக்கு காண்கிற தெய்வம் உனக்குள் வந்திருக்கிறார். உன்னை காண்கிற இயேசு உனக்குள் இருக்கிறார். உன் வீட்டிலே வந்து உலாவுகிறார். இந்த இருக்கிற பிரச்சனைகளை அவர் காண்கிறார். அவர் பாராமுகமாய் போகிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. யாத்திராகமம் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. இஸ்ரவேல் என்கிற அந்த தோட்டத்துக்குள்ளே தேவன் உலாவுகிறார். நம்ம நினைக்கிற, ஐயோ ஜனங்கள் கூப்பிடுகிறார்கள், எங்கள் சத்தம் கேட்கவில்லையா தெய்வமே என்று சொல்லி அவங்க கதறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, இத்தனை வருஷம் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீதியை சரிக்கட்டும் நாள் வரும் வரைக்கும் நான் பார்க்கிறேன். அவருடைய அக்கிரமங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அக்கிரமம் நிறைவேறட்டும், நான் நீதி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்காக அவர் எழும்புகிறார். ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? உபத்திரவத்தை பார்க்கிறார், கூக்குரலை கேட்கிறார், வேதனையை அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவன் பாராமல் போகிற தெய்வம் அல்ல, அறிந்திருக்கிறவர். உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறவர். உங்கள் உள் உணர்வை அறிந்திருக்கிறவர். உங்கள் வேதனையை உங்கள் குடும்பத்தால், கணவன், பிள்ளைகள் கூட பார்க்காமல் இருக்கலாம். உங்கள் உள்ளத்தின் வேதனையை உன் நேசர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் உனக்குள்ளத்தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் வீட்டு பிரச்சனையை, உன் வீட்டில் உள்ள கஷ்டங்களை, உன் வீட்டில் உள்ள இந்த சண்டைகளை, சமாதான குறைவுகளை, பொருளாதார கஷ்டங்களை, கடன் பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் உன் வீட்டுக்குள்ளே தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உலாவி என்ன செய்வாராம்? அங்கே ஒரு தலைவனை ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கானானுக்குள் கொண்டு வந்து ஜனங்களை விடுதலையாய் ஆராதிக்க வைத்தார். தேவன் உங்களுக்குள் உலாவும் போது, அவர் உங்களுக்குள் வந்து உலாவும் போது உங்களை விடுதலை பண்ணுவார், ரட்சிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ரட்சித்தது போல உங்களையும் எகிப்து என்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உங்களை ரட்சித்து நான் உன் தேவன் என்பதை அவர் நிரூபித்து காண்பிப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். உபாகமம் 23:14 வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், நம்ம அதை பார்த்தோம். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். தேவன் ஏன் எனக்குள் உலாவுகிறார்? என் தோட்டத்துக்குள் ஏன் வருகிறார்? சபைக்குள் ஏன் அவர் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? சத்துருக்களை எதுக்காகவாம்? அது சத்துருக்களை சங்கரிக்க, சத்துருக்களை ஒப்பு கொடுக்கும்படிக்கு. நம்ம ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை கேட்டோம், அந்த யோசுவாவுக்காண்டு சொன்னார், உனக்கு எதிராக ஒருவனும் எழும்பி நிற்பதில்லை, சத்துருக்கள் எல்லாம் மடங்கடிக்கிறார். உனக்கு விரோதமாக எந்தெந்த சத்துரு உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை காயப்படுத்தி, உன்னை நிந்தனைக்குள்ளாக்குகிற எந்த சத்துருவாக இருக்கட்டும், வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகளாக இருக்கட்டும், அவைகளை தேவன் என்ன செய்கிறார்? கீழே விழத்தள்ளி உன் பாதபடி ஆக்கி போடுவார். அல்லேலூயா. சத்துருவை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீ என்னோடு கூட இரும். இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார் இயேசு, உனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகலம்மா, உன் கூடவே தான் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை ஐயோ நான் தனிமையாக இருக்கிறேன், என்னை சுற்றி யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்காதுங்க. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உன் வீட்டிலே எங்குமே இருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், எப்பொழுது என் வீட்டுக்குள் நீ வருவி, நான் உத்தம இருதயத்தோடு நான் காத்திருக்கிறேன். இயேசு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உலாவுகிறார். அவர் நாம் காத்திருக்கும் போது அவர் நம்மிடத்தில் வந்து தன் வார்த்தைகளை கொடுத்து அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ சத்துருக்களை அழிக்கும்படிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நிற்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவர் உலாவிக் கொண்டிருக்க, ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு விலகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக உன் பாளையத்தை சுத்தப்படுத்தும்படிக்கு. பாருங்க, ரோட்டில் அன்றைக்கி யாராவது மினிஸ்டர்ஸ் வராங்கன்னா அந்த ஏரியாவை என்ன செஞ்சிடுறாங்க? நீட்டாக மாற்றிடுறாங்க. நீட்டாக மாற்றி அழகாக போட்டுடுறாங்க. எல்லா குப்பை கூலங்கள்லாம் எடுத்து அங்கே தேவையான சுத்தங்களை பண்ணி வைக்கிறாங்க. அதே போலதான் தேவன் நமக்குள் உலாவுகிறதா என்று நாம் அறியும் போது நம்மளை நாம் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காததோ அதை நம்மளை விட்டு என்ன செய்யணும்? அகற்றணும். அவைகள் நம்மளை விட்டு அகன்று போக வேண்டும். பாளையம் சுத்தமாக வேண்டும். நீ கர்த்தரை சுத்தப்படுத்த விரும்புகிறார். யோவான் 15:2 வாசிக்கும் போது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அவர் வந்து தோட்டத்தை சுத்தம் பண்ண விரும்புகிறார். வேண்டாத கற்கள், ஏசாயா 5 பார்க்கிறோம், அவர் கற்கள் எல்லாம் பொறுக்கி வேண்டாத கிளைகளை நறுக்கி நம்ம என்ன செய்கிறார்? அழகுபடுத்துகிறார். அவர் ஏன் உனக்குள் வந்து உலாவுகிறார்? உன் நேசர் அவருடைய தோட்டமாகிய நமக்குள் வந்து உலாவ காரணம் என்ன? உன்னை சுத்தப்படுத்தும்படிக்கு. ஏன் நாம் சுத்தப்பட வேண்டும்? நாம் சுத்தமானால்தான் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அப்பொழுது பிதா நம் மூலமாய் மகிமைப்படுவார். உன் மூலமாய் உன் தேவன் மகிமைப்படும்படிக்கு, நீ உன்னை சுத்திகரிக்க பண்ணும்படிக்கு தேவன் நமக்குள் உலாவுகிறார். அசுசியை கண்டு அவர் விலகி போகாதபடிக்கு, இன்றைக்கு என் வாழ்க்கையில எவையெல்லாம் அசுசியா இருக்கிறது, என்னுடைய தேவன் எனக்குள் வந்து உலாவ முடியாதபடிக்கு எனக்குள் இருக்கிற அசுசிகள் என்னை விட்டு நீங்கி போவதாக. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? என்னை விட்டு நீங்கி போகட்டும் ஐயா, அந்த அசுசிகள் நீங்கி போகட்டும் ஐயா. இன்னைக்கு என்ன சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுத்தம் பண்ணா தேவன் உங்களுக்குள் இன்னும் அதிகமாய் உலாவுவார். அவருடைய பிரசனத்தை நீங்கள் அதிகமாக நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களை தேவன் அவருக்கென்று பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் அவள் ஜனங்களாயிருக்கிறபடினால் நிச்சயமாய் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்குள் தேவை. ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை தேவை. சுத்தமுள்ள வாழ்க்கை தேவை. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தேவை. நீதி உள்ள வாழ்க்கை தேவை. இந்த வாழ்க்கையான சுத்தத்தை தேவன் நமக்குள் தர வல்லவராக இருக்கிறார். கடைசியாக வாசித்து முடிப்போம். மார்க் 11:27 வாசிக்கும் போது, அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, அங்கே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். தோட்டமாகிய சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
அங்கே என்ன செய்கிறார்? அங்கே வந்து நிறைய சந்தேகங்களை கேட்கிறார்கள். அவர் சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிறார். உனக்குள் தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார். உனக்குள் இருக்கிற ஐயங்களை மாற்றுவார், உனக்குள் இருக்கிற அவிசுவாசங்களை மாற்றுவார், உனக்குள் இருக்கிற சந்தேகங்களை மாற்றுவார். எதெல்லாம் தேவனிட்டு கேட்கிறியோ அதுக்கெல்லாம் கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. கிளாரிஃபை பண்ணுவார். கேளுங்க, ஆண்டவரே இது ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது சொன்னா சொல்லி கொடுப்பார் ஆண்டவர். இதுல இந்த குறைவு இருக்குது. தாவீதுக்கு அந்த யோசுவா கேட்கிறார், நாங்கள் ஏன் ஆயிப்படுது தோற்று போனோம்? நான் சொன்னாரு, தீட்டு வந்துருச்சு உள்ள, கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை களவாடிட்டான் ஒருத்தன், தீட்டுப்பட்டுடுச்சு சொன்ன உடனே அங்கே கண்டுபிடித்து சரிப்படுத்துகிறார்கள். மறுபடியும் ஆயிப்பட்டது யுத்தம் செய்யும் போது அங்கே ஜெயத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த காரியம் ஏன் என் வாழ்க்கை நடக்குது ஆண்டவரே, ஏன் இப்படியெல்லாம் என்று சொல்லி நீங்க கேளுங்க, ஆண்டுட்ட கிளாரிஃபை பண்ணி தருவார். உனக்குள் இன்னென்ன குறைகள், உன் குடும்பத்துக்குள் இதை சரிப்படுத்து இந்த கர்த்தர் சொல்ல சொல்ல நாம் நம்மை சரிப்படுத்த தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நேசர் தன்னுடைய தோட்டமாகிய உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து அவர் உலாவி உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன்னிடத்தில் வந்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு, உன் பிள்ளைகளை உன்னை அவர் ஆசீர்வதிக்கும்படியாக உன் தோட்டத்திலே வந்து உலாவுகிறார். சபையிலே வந்து தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் சபைக்குள்ளே உலாவுகிறார். ஹல்லேலூயா. அப்படித்தான் உன் குடும்பத்துக்குள்ளேயும் அப்படித்தான் உனக்குள்ளேயும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உனக்குள் நேசர் வந்து அவர் உலாவுகிறார். இன்னைக்கு அந்த நேசரின் சத்தத்தை நீ கேட்பாயாக, சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமான சத்துருக்களை கர்த்தர் அழித்து உன்னை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ பண்ண கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. என் நேசராகிய தோட்டமாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வந்து செய்கிற ஒவ்வொரு அற்புதமான காரியங்களுக்காக நன்றி அப்பா. எங்களை ரட்சிப்பதற்காக நன்றி. எங்கள் சத்துருக்களை அழித்து எங்களுக்கு ஜெயம் கொடுப்பதற்காக நன்றி. எங்களை சுத்தம் பண்ணி எங்களை தேவனுக்கு முன்பதாக பரிசுத்த மனவாட்டியாய் எங்களை மாற்றுவதற்காக நன்றி. எங்களுடைய தேவையில்லாத சந்தேகங்களை அவிசுவாசங்களை மாற்றி தேவனை சார்ந்து கொண்டு ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தருகிறதுக்காக நன்றி. எங்களை வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பா, எங்களுக்குள் நீங்க வாங்கப்பா, எங்களுக்குள் எப்போதும் நீங்க இருங்க ஆண்டவரே. எங்களை விட்டு ஒரு நாள் விலகாதபடிக்கு இந்த தோட்டமாக என் வாழ்க்கைக்குள், என் குடும்பத்துக்குள், எங்கள் சபைக்குள் வந்து லாவி எங்கள் தேவனாய் இருங்க. நாங்க உங்க ஜனங்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் இருப்பார். பலங்கொண்டு திடமனதாய் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.